வாங்கங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன மதியம் வந்து சாப்பாடுங்கிறத பார்க்கலாம். எங்கள் வீட்டில் வந்து ரசம் வந்து டெய்லி வைக்க மாட்டோம். அதனால வந்து அதை ஒரு குழம்பு மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வச்சுருவோம். ரசம் எப்படி வச்சாலும் வந்து டேஸ்ட்டாக இருக்க மாட்டேங்குதுங்கிறவங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டில் ரசமும் முருங்கைக்காய் கூட்டும் தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 3 முருங்கைக்காய் எடுத்து நீள நீளமாக வந்து கட் பண்ணி தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன். இப்போ 2 செல் போல் தேங்காய் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது நல்லா வந்து மையாக வந்து அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ இதோட 15 போல சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். இதை குறன்னு தான் அரைக்கணும். பாருங்க, நமக்கு வெங்காயம் வந்து அங்கங்க நமக்கு தெரியணும். அவ்வளவுதான் முருங்கைக்காய் கூட்டுக்கு வந்து மசாலா ரெடி. இப்போ முருங்கைக்காய் கூட்டு பண்ற பாத்திரத்துக்கு முருங்கைக்காயை வந்து மாத்தி வச்சுக்கலாம். நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வரப்புக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா அரைச்ச மிக்ஸி ஜார் அலசி தண்ணி ஊற்றிக்கலாம். காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ கூட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதையும் நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, நம்ம நல்லா தேங்காய் எல்லாம் போட்டனால மசாலாவே வந்து எவ்வளோ அடர்த்தியாக இருக்குன்னு பாருங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு நம்ம நல்லா வந்து முருங்கைக்காய் வேகிற வரை வந்து வேக விட வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தாளிக்கும் போதே வந்து முருங்கைக்காய் போட்டு வதக்கி கூட்டு பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மசாலா எல்லாம் போட்டு முருங்கைக்காய் வேக வச்சு லாஸ்ட் வந்து தாளிச்சு விட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து முருங்கைக்காய் கூட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நமக்கு தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. மசாலாவுமே நல்லா வெந்துருச்சு. முருங்கைக்காயும் சூப்பராக வந்து குலையாம வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இங்கிட்டு ரசத்துக்கு வந்து புளி எடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். புளி ஊறுற நேரத்துக்கு நம்ம இங்கிட்டு கூட்டை வந்து தாளிச்சு விட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நமக்கு நல்லா பொரிஞ்சு வரவும் வட்டமாக கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வதக்கணும். பாருங்க, நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நமக்கு நல்லா வதங்கி வரவும் நமக்கு இங்கே ரெடியாக இருக்குல்ல முருங்கைக்காய், அந்த கூட்டை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ரசம் வைக்கிறனால இவ்வளவு அளவுக்கு வந்து தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படியே சோறுல பரட்டி சாப்பிடவும் வந்து நல்லா இருக்கும். கொஞ்சமா தண்ணி ஊற்றி அந்த சட்டியில் ஒட்டி இருக்கிற மசாலா எல்லாத்தையும் அலசி இதுல கொஞ்சமா ஊத்திக்கலாம். நமக்கு ஏற்கனவே முருங்கைக்காய் மசாலா எல்லாம் வந்து வெந்து வந்துருச்சு. அதனால சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளவுதான், நமக்கு சூப்பரா வந்து முருங்கைக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிருச்சு. இப்ப ரசம் வைக்கிறதுக்கு போய்க்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி வந்து 4 எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். மல்லிச்செடி எல்லாம் மட்டும் இல்லாம தண்டையும் சேர்த்து போட்டுக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு தோல் உரிக்க தேவையில்லை. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வரப்புக்கு அரை பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. இது எல்லாத்தையும் வந்து குறன்னு அரைச்சிட்டு வந்துக்கிட வேண்டியதுதான். இப்போ இங்கிட்ட ஊற வச்சிருக்கிற புளி வந்து நமக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா வந்து கரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல வந்து கரைச்சதை அப்படியே கைட்டே வந்து வடிகட்டி ஊத்திக்கலாம். இன்னொரு ஒரு தடவை வந்து தண்ணி ஊத்தி கரைச்சிட்டு அதே வந்து இந்த பாத்திரத்துல ஊத்திக்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான தண்ணியை வந்து இந்த புளி கரைசல்லே வந்து ஊத்தி வச்சுக்கோங்க. இப்போ வடச்சட்டி காயவும் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரவும் வெந்தயம் போட்டுக்கலாம். வத்தல் போட்டுக்கலாம். எல்லாமே நமக்கு நல்லா பொரிஞ்சு வரவும் அரைச்சு வச்சிருக்கிற ரச விழுது வந்து போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் மட்டும் நமக்கு நல்லா வந்து விழுது வதங்கி வரவும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தான் 1 நிமிஷம் மட்டும் இதையும் வதக்கிக்கலாம். இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நான் வந்து புளி வந்து கொஞ்சமா தான் எடுத்திருப்பேன். நம்ம புளியை வந்து கம்மி பண்ணிட்டு இங்கிட்டு தக்காளி அளவை வந்து கொஞ்சம் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா ரசத்தோட புளிப்பு டேஸ்ட் வந்து இன்னுமே வந்து நமக்கு நல்லா இருக்கும். இல்ல உங்களுக்கு தக்காளி கொஞ்சம் போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க தக்காளி அளவை கம்மி பண்ணிட்டு இங்கிட்டு புளி வந்து சேர்க்கறத வந்து அதிகப்படுத்திக்கோங்க. தக்காளியே இல்லாம வந்து ரசம் வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அதையும் பார்த்துக்கோங்க. பாருங்க, நமக்கு தக்காளி வந்து ரொம்ப மையா வந்து வதங்க தேவையில்ல. தோல் சுருங்குற அளவு வதங்கினா போதும். இப்போ இதை அடுப்புல இருந்து கீழே இறக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல புளி கரைசல் அதை வந்து இதுல சேர்த்துக்கிட வேண்டியதுதான். இப்போ நம்மளோட கையை வச்சே இதுல வந்து இருக்கிற தக்காளியை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விட வேண்டியதுதான். இதுதான் வந்து ரசத்துக்கு வந்து டேஸ்ட்டை கூட்டுறதே. இது பண்ணாம விட்டீங்க அப்படின்னா அப்படியே தக்காளி வந்து அங்கங்க இருக்கும். தக்காளியில இருக்கிற அந்த புளிப்பு சுவை எல்லாமே நமக்கு ரசத்துல வந்து இறங்காது. அதனால கைட்டே வந்து இந்த மாதிரி நல்லா கடைஞ்சு விட்டீங்க அப்படின்னா இன்னுமே வந்து ரசம் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். நமக்கு புளிக்கரைசல் வந்து ஆறி தான் இருந்துச்சு. அதனால வந்து இது பெருசா ஒன்றும் சுடாது. ரச விழுது அரைச்ச மிக்ஸி ஜார்ல தண்ணி ஊற்றி அலசி இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க, நமக்கு ரசம் வந்து நல்லா தண்ணியாவே இருக்கு. அவ்வளவுதாங்க. இப்போ இதை தூக்கி திருப்பி வந்து அடுப்புல வச்சு கொதிக்க விட வேண்டியதுதான். ரொம்ப பேர் வந்து மொறக்கூடிய வரவும் வந்து ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க. நான் வந்து இன்னுமே வந்து ஒரு 2-3 கொதி வந்து விடுவேன். அது வந்து ஏன்னா ஒரு தடவை டாக்டர் வந்து எங்களுக்கு அதை ரெஃபர் பண்ணனால வந்து கூட கொஞ்சமே வந்து கொதி விட்டுறது. இப்போ ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கு அப்புறம் 1-2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு மல்லிச்செடி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ரசம் ரெடி. ரசத்துக்கும் முருங்கைக்காய் கூட்டுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. ரசம் நாங்க டெய்லி வைப்போம் அப்படின்னா சாம்பாருக்கு புளிக்குழம்புக்கு கூட வந்து முருங்கைக்காய் கூட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.